அனைவருக்கும் வணக்கம். இந்த லெக்சர்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பிளாங்க் லா ஆஃப் ரேடியேஷன் அதை எப்படி அவர் டெரைவ் பண்ணாரு. ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம்னா, the black body is not only made up of the radiation, there is a tiny oscillator. This oscillator vibrate in discrete frequency. So the vibration of the oscillator, it will emit the discrete frequency energy of the radiation. ஏன்னா அதுவும் டிஸ்கிரீட்டாக தான் இருக்கும். ஸோ அதுதான் அவருடைய தியரியோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்னு சொன்னேன். இப்போ அதனுடைய டெரிவேஷன் ரிசல்ட் உங்களுக்கு போட்டு காமிச்சேன். இ லாம்டா ஈக்குவல் டு 8/hc divided by lambda to the power 5 times e exponential of h by kt minus 1 போட்டேன். அதை எப்படி அவர் டெரிவ் பண்ணார், எந்த அசம்ஷனில் டெரிவ் பண்ணாருன்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ யூஸ்வலாக ஒரு பிளாக் பாடிக்குள்ளார n நம்பர் ஆஃப் ஆசிலேட்டர் இருக்குது. ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்கிரீட் எனர்ஜியில் அது இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லா ஆசிலேட்டரும் வைப்ரேட் ஆகிட்டு இருக்கும். அந்த ஒவ்வொரு ஆசிலேட்டரும் வைப்ரேட் ஆகும்போது ஒவ்வொரு ஆசிலேட்டருக்கும் சம் பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி இருக்கும். அப்புறம் வாட் இஸ் த டோட்டல் எனர்ஜி ஆஃப் ஆல் த ஆசிலேட்டர் divided by the total number of oscillator. Apna energy divided by the total number na, it will give some average energy per oscillator. So apna from the Planck law of radiation la first ena kekkana, what is the average energy of the oscillator is equal to the average energy usually E bar. The bar total average quantity is equal to the total energy of the black body radiation divided by the total number of oscillator. நம்ம யூஸ்வலாக கிளாஸ் ரூமோட ஆவரேஜ் மார்க் என்னன்னு கேட்டோம்னா, ஒரு 10 பேர் எடுத்த எல்லா மார்க்கையும் கூட்டி 10ஆல் டிவைட் பண்ணால் எங்களுக்கு இது சமமாக வருங்க. சில பேர் ஹையஸ்ட் மார்க் வாங்கியிருக்கலாம், சில பேர் லோயஸ்ட் மார்க் வாங்கியிருக்கலாம். அதே போல தான் டோட்டல் எனர்ஜி ஆஃப் த ஆசிலேட்டர்னா எல்லா ஆசிலேட்டரும் வெவ்வேறு எனர்ஜியில் இருக்கும். சில ஆசிலேட்டர் ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி இருக்கலாம், சில ஆசிலேட்டர் லோயர் ஃப்ரீக்வன்சி இருக்கலாம். எல்லாத்தையும் சம் பண்ணி வாட் இஸ் ஆவரேஜ் எனர்ஜி பர் ஆசிலேட்டர், இது வந்து என்ன ஆவரேஜ் எனர்ஜி ஆஃப் த ஆசிலேட்டர் ஆர் பர் ஆசிலேட்டர் இஸ் ஈக்குவல் டு this is a equation. You can take this is the first equation. இங்க E total is the total energy of all the oscillator. N is the total number of oscillator inside the black body. நமக்கு ஆல்ரெடி தெரியும் from the Maxwell distribution law என்ன சொல்லணும்னா, from the Maxwell distribution law the number of oscillator n small n is equal to in each energy. ஏன்னா சில ஆசிலேட்டர் ஸ்லோவாக வைப்ரேட் ஆகலாம், அப்படின்னா கம்மியான எனர்ஜி இருக்கலாம். சில ஆசிலேட்டர் வேகமாக வைப்ரேட் ஆகலாம், சில ஆசிலேட்டர் மீடியமாக வைப்ரேட் ஆகலாம். அப்படின்னா என்ன கேட்கலாம், ஒவ்வொரு ஆசிலேட்டருக்கும் வெவ்வேறு எனர்ஜி இருக்கும். அப்புறம் the number of oscillator each energy ஸ்லோவாக வைப்ரேட் ஆகிறதுல ஒரு 1000 இருக்கலாம், மில்லியன் இருக்கலாம். we don't know exactly, I'm just saying the example. ஸ்லோவாக என்னென்ன எனர்ஜியில் 10 இருக்கலாம், அதிகமான எனர்ஜியில் ஒரு 20 இருக்கலாம், இல்லைன்னா இன்னும் அதிகமான எனர்ஜியில் ஒரு 5 இருக்கலாம், இல்லைன்னா 1 இருக்கலாம். ஸோ அப்படின்னா the number of oscillator in each energy is equal to the number of oscillator n naught, the total number of oscillator with the energy before giving applying. இதனா n naught means it's a number of oscillator at the beginning stage. அதாவது நம்ம பிளாக் பாடி ஹீட் பண்ணதுக்கு முன்னாடி டைம்ஸ் எக்ஸ்பென்ஷியலா மைனஸ் en by kBt. இங்க enனா the n equal to 1னா the first energy state, அங்க n equal to 1 போட்டீங்கன்னா the number of oscillator in the first energy state. 0 போட்டீங்கன்னா the energy of the ground level, the number of oscillator in the ground level. எக்ஸாம்பிளா உங்களுக்கு எப்படி டிரா பண்ணலாம்னா, உங்களுக்கு ஒரு y axisல என்ன செய்றீங்கன்னா the energy டிரா பண்ணிட்டீங்க, x axisல மேபி ஜஸ்ட் you can leave it. இது வந்து நம்பரை ஃபில் பண்ணுறதுக்கோசரம். இப்போ வந்து இங்கே வந்து ஸ்மால் n equal to 0, 0னா கிரவுண்ட் லெவல். நம்ம இதனுடைய எனர்ஜி என்னன்னு சொல்லலாம், E1. சாரி, இங்கே 0 n ஸ்மால் n 0னா we can call it's a E0. யூஸ்வலாக என்னன்னு சொல்லலாம், the energy of the oscillators in each energy level En equal to என்ன சொல்லணும்னா n time h nu. இங்கே n equal to 0னா 0 time h nu எவ்வளோ வரும்னா 0. இட்ஸ் அ கிரவுண்ட் ஸ்டேட்டோட எனர்ஜி என்னன்னா இட்ஸ் அ 0. அப்புறம் இந்த நம்பர் ஆஃப் ஆசிலேட்டர் at n equal to 0
E நாட் ஈக்குவல் டு 0 எவ்வளோன்னு கேட்டால் தட் இஸ் N நாட். ஸோ அப்போனா இங்கே இருக்க உங்களுடைய நம்பர் ஆஃப் ஆசிலேட்டர் என்னன்னு சொன்னால் த N நாட். இங்கே வந்து என்ன செய்யணும், ஸ்மால் n ஈக்குவல் டு 0ன்னு போட்டுக்கோங்க, உங்களுக்கு அந்த N நாட் ரெண்டு கிடைக்கும். அப்படின்னா இங்கே E0 தான் N ஈக்குவல் டு ஜஸ்ட் இட்ஸ் N நாட். அதுக்கப்புறம் இந்த N ஈக்குவல் டு 1 த ஃபர்ஸ்ட் லெவல், அதாவது ஃபர்ஸ்ட் எனர்ஜி ஸ்டேட். இதனுடைய எனர்ஜி என்னென்னு வச்சுக்கலாம்னா E1 இஸ் ஈக்குவல் டு அதனுடைய எனர்ஜி இங்கே N ஈக்குவல் டு 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 1 H நியூ. அப்படின்னா H நியூன்னு போட்டுக்கலாம். அதில் வந்து எவ்வளோ ஆசிலேட்டர் இருக்குன்னா இட்ஸ் N, த ஸ்மால் n வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் லெவல் டைம்ஸ் த N நாட் எக்ஸ்போனென்ஷியல் ஆஃப் இங்கே மைனஸ் E ஸ்மால் n. அது இந்த E ஸ்மால் n தான் E1 சொன்னோம். தட் வில் பி ஈக்குவல் டு N நாட் H நியூ டிவைட் பை KBT. அதே போல் உங்களுக்கு என்னன்னா ஒவ்வொரு எனர்ஜி லெவலையும் எப்படி வேணா ஸ்மால் n ஈக்குவல் டு 2, E2 the energy of this level equal to 2 H nu, the number of oscillator in this energy level equal to N naught time exponential of 2 H nu by KBT. அதே போல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு லெவலுக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி நீங்க டிரா பண்ணிட்டே போகலாம். அப்படின்னா இங்க வந்து சப்போஸ் நம்பர் ஆஃப் ஆசிலேட்டர் எவ்வளவு இருக்குன்னு வச்சுங்க, நான் இங்க என்ன ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பண்றேன். உங்களுக்கு இது எக்ஸ்போனென்ஷியல் டிகேயிங் ஃபங்க்ஷன். அப்புறம் ஹையர் எனர்ஜி ஸ்டேட் போக போக உங்களுக்கு ஆசிலேட்டரோட கவுண்டிங் குறைஞ்சிக்கிட்டே போகும். இங்கே போனீங்கன்னா இட்ஸ் அ ஃபீபிள் ஆசிலேட்டர். அதே போல் இன்னொரு எனர்ஜி லெவல் போனால் இந்த மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு, அதாவது அந்த N ஈக்குவல் டு 0, E நாட் ஈக்குவல் டு 0ங்கிற எனர்ஜியோட இவ்வளோ நிறைய ஆசிலேட்டர் இருக்கு. N ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் எனர்ஜி ஸ்டேட்ல ஒரு கம்மியான ஆசிலேட்டர்ஸ் இருக்கு. அப்போனா தட் இஸ் த நம்பர் ஈக்குவல் டு N1. N ஈக்குவல் டு 2 ஸ்டேட்ல உங்களுக்கு கொஞ்சம் ஆசிலேட்டர் இருக்கு, அதனுடைய நம்பர் எவ்வளோனா N2. ஸோ அப்படின்னா வாட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஆசிலேட்டர்? ஸோ த டோட்டல் நம்பர் ஆஃப் ஆசிலேட்டர் number of an oscillator, இங்க வந்து n போட்டுங்க, of an oscillator is equal to the N, capital N equal to N naught plus the first level இருக்க number of oscillator, second level இருக்க number of oscillator N3 plus etc. It will go up to the highest level. எந்த லெவல் வரையும் நம்மளால கவுண்ட் பண்ண முடியும், எந்த லெவல் வரையும் அந்த ஆசிலேட்டர் இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம இந்த சீரீஸை சமேஷன் பண்ணிக்கணும். ஸோ அப்படின்னா இது என்ன தரேன்னா இந்த N ஈக்குவல் டு டோட்டல் நம்பர் ஆஃப் ஆசிலேட்டர் ஈக்குவல் டு கிரவுண்ட் ஸ்டேட்ல இருக்க நம்பர் ஆஃப் ஆசிலேட்டர் N நாட். அந்த ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்க, அதாவது ஃபர்ஸ்ட்னா இந்த ஹையஸ்ட் எனர்ஜியில் இருக்க நம்பர் ஆஃப் ஆசிலேட்டர் என்னன்னு சொல்லணும், N1 ஈக்குவல் டு N நாட் எக்ஸ்போனென்ஷியல் ஆஃப் மைனஸ் E1 divided by KBT. E1 ஆஃப் த எனர்ஜி ஆஃப் த ஃபர்ஸ்ட் லெவல். N2ல எவ்வளோ இருக்குன்னா it's a N naught exponential of minus E2 by KBT. And the previous formula பாத்தீங்கன்னா இது N1, sorry N naught, this is a N1, this is a N2, etc. It will go up to the admissible level in the inside the black body. அதில் inside the black bodyல அந்த number of oscillator வந்து எனர்ஜி எந்த லெவல் வரையும் அந்த எனர்ஜி இருக்கோ, highest energy level, அது வரையும் நீங்க வந்து இந்த சீரீஸை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போகணும். இப்போ காமனாக எல்லாத்துலேயும் என்ன இருக்குன்னா N நாட் இருக்கு, வெளியில எடுத்துக்கலாம். உள்ளார என்ன இருக்குன்னா இந்த ஃபர்ஸ்ட் டைம்ல 1 இருக்கு, N நாட் வெளியில் எடுத்துனா, செகண்ட் டைம்ல N நாட் வெளியில் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குன்னா இந்த எக்ஸ்போனென்ஷியல் ஆஃப் மைனஸ் E1 divided by KBT. இங்கே N நாட் வெளியில் எடுத்துட்டீங்க, மேலே இருக்குன்னா எக்ஸ்போனென்ஷியல் ஆஃப் மைனஸ் E2 divided by KBT plus etc. It will go up to the admissible level. So N நாட் இங்க வந்து E1 னா என்னன்னு ஆல்ரெடி நம்ம பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இதில் சொன்னோம். E1 னா என்னன்னா H nu, E2 னா 2H nu, E3 னா 3H nu. Just you have to use this relation to find the energy of the each level. அதாவது ஒவ்வொரு எனர்ஜி, அதாவது உள்ளார ஆசிலேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா கம்மியான எனர்ஜி இருக்கும், அதிகமாக இருக்கும், அதிகமாக இருக்கும், அதிகமாக இருக்கும். அதுதான் நாங்கள் என்னன்னா லெவலாக போட்டு காமிச்சிருக்கேன். அது ஏன்னா ஒய் ஆக்சிஸ்ல வந்து அதிகமாக அந்த எனர்ஜி ஆஃப் த ஆசிலேட்டர் அதிகமாகுதுன்னு ஒரு ஹைப்போதெட்டிக்கல் கர்வா காமிச்சிருக்கேன். இப்போ என்ன செய்யணும்னா அந்த E1 சப்ஸ்டிட் பண்ணலாம். E1 சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா இட்ஸ் சிம்பிளி H nu by KBT. அதே பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ்பென்ஷன் ஆஃப் E2 by KBT. ஸோ எக்ஸ்பென்ஷன் ஆஃப் மைனஸ் 2 H nu by KBT plus etc. It will go up to here. நான் என்ன செய்யறேன்னா டேக் இதை, ஏன்னா ரொம்ப எக்ஸ்பென்ஷியல் மேலே கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் டேர்ம் இருக்கு போல இருக்கு. டேக் X ஈக்குவல் டு H nu by
kBt எடுத்துக்கிட்டனா உங்களுக்கு the total number of oscillator equal to n naught 1 plus exponential of minus x. இந்த hν by kBt என்னன்னா minus x. இங்க என்னன்னா hν by kBt x வரும். exponential of minus 2x. So exponential of minus 2x. இல்லனா என்னன்னா exponential of minus x whole square கூட சொல்லிக்கலாம் நீங்க அழகா. So plus அப்படினா நீங்க என்ன செய்யலாம்னா x equal to hν by kBt எடுக்கிறதுக்கு பதிலா you have to take like in your book. நீங்க என்ன செய்றீங்கன்னா இதுக்கு பதிலா just take இதை எடுக்காதீங்க. இன்னும் கொஞ்சம் சிம்பிளா எடுக்கிறதுக்கோசரம் x equal to exponential of minus hν by kBt இப்படி எடுத்துக்கங்க. இது ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு சீரிஸ் கன்வெர்ஜ் ஆயிடும். அப்பனா exponential of minus hν by kBt இதை வந்து x ன்னு சொல்றோம். அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்னா the second term இது வந்து என்ன வரும் third term கொஞ்சம் மாற்றம் இருக்கும். இங்க என்ன வரும்னா it's a x square plus next term என்ன வரும்னா x cube. It will go up to n. ஏன்னா exponential of minus 2 hν by kBt எப்படி இல்லைன்னா the x ஏன்னா exponential minus hν by kBt x ன்னு எடுத்துக்கிறோம். So x whole square ஏன்னா power of power equal to multiply it. இப்போ இந்த சீரிஸ் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச binomial series தான். என்ன வரும்னா 1 minus x whole power minus 1. This is the total number of oscillator. And the 1 minus x அதாவது binomial series expand பண்ணீங்கன்னா it will give this kind of series. And the 1 minus x whole power minus 1 just கீழே push பண்ணீங்கன்னா என்ன வரும்னா it's a plus 1. So n naught 1 minus x. So this is the total number of oscillator in the black body. So 1 minus x. You can take this as the equation number 2. Now we can ask another question. What is the total energy of the black body? And the radiation எவ்வளோ எனர்ஜியில் எமிட் பண்ணதுன்னு கேட்டிங்கன்னா the total energy emitted by the black body, total energy of emission or emission of energy is equal to எவ்வளோ வரும்னா the total energy is equal to the ground state energyல எவ்வளோ ஆசிலேட்டர் இருக்கு அதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணினா what is the total energy of the ground state, the number of oscillator in the ground state times the energy of the state. அதே போல the number of oscillator in the first state அதை வந்து first excited state கூட சொல்லுவாங்க times the energy of the first state. இதுதான் total energy in the first excited state. அதில் இருக்க ஆசிலேட்டர் கொடுக்கக்கூடிய the radiation ஓட energy, the number of oscillators second excited state times E2 இது எல்லாத்தையும் இந்த ப்ராடக்ட்டை சம் பண்ணீங்கன்னா it will give the total energy radiation density of the black body. அப்புறம் E total equal to எல்லாத்துலையும் n naught இருக்கு. E naught ஓட வேல்யூ இட்ஸ் 0, அது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது. n1 நமக்கு ஆல்ரெடி என்னன்னு தெரியும். it will be equal to n naught time exponential of hν by kBt. ஏன்னா ஆல்ரெடி நம்ம இங்கே போட்டிருக்கோம் n naught என்னன்னு. இதுதான் நமக்கு என்னன்னா ஜஸ்ட் இங்கே இருக்கு பாருங்க. this is n1. இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா n2. so times n1 times e1. e1 ஓட வேல்யூ என்னன்னா hν. n2 times e2 உங்களுக்கு அப்படின்னா n2 என்ன வரும்னா n0 exponential of minus 2 hν by kBt times e2. e2 ஓட வேல்யூ என்னன்னா 2 times hν plus etc. So அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் என்ன ஆகிடும்னா ஆட்டோமேட்டிக்காக 0 ஆகிடும். ஏன்னா n0 times 0 it will be 0. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா again you can choose this one as x. என்ன செய்யலாம்னா take x equal to exponential of minus hν by kBt. இதை எடுத்தீங்கன்னா x ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன வரும்னா the total energy is equal to இது ஃபர்ஸ்ட் டேர்ம் 0 ஆகிடும். ரெண்டாவது டேர்ம் என்னன்னா இட்ஸ் சிம்பிளி n0 இது வந்து xன்னு வச்சுக்கிட்டோம் டைம்ஸ் hν plus second term என்னன்னா n0 the exponential of minus 2 hν by kBt என்ன வரும்னா x square times 2 hν. it will go up to நமக்கு allowed state வரையும். அப்புறம் E total is equal to நம்ம எல்லாத்துலேயும் காமனாக வெளியில் என்ன எடுத்துக்கலாம்னா n0 எடுத்துக்கலாம்.
நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா எல்லா இதுலேயும் ஹச் நியூ இருக்கு, அதனால ஹச் நியூ வெளியில் எடுத்துக்கலாம். n0 ஹச் நியூ வெளியில் எடுத்தீங்கன்னா த ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னா எனக்கு இங்கே எக்ஸ் இருக்கு, ப்ளஸ் செகண்ட் டைமில் என்னன்னா எக்ஸ் ஸ்கொயர் 2x ஸ்கொயர் இருக்கு, ப்ளஸ் நெக்ஸ்ட் டைம் என்ன வரும்னா 3x³ ப்ளஸ் எக்ஸெட்ரா இட் வில் கோ அப் டு த n x ஸ்கொயர். ஸோ இதுதான் எனக்கு என்னன்னா கிடைக்கக்கூடிய எக்ஸ்பிரஷன். இதில் உங்களுக்கு என்ன செய்யலைன்னா ஒரு நிமிஷம். ஸோ இதுலேருந்து நீங்கள் என்ன எடுக்கலாம்னா எக்ஸ் எல்லா டைம்லையும் காமனாக இருக்குது. ஸோ யூ கேன் டேக் தட் எக்ஸ். ஸோ இ டோட்டல் ஈக்குவல் டு த n0 டைம்ஸ் ஹச் நியூ. எக்ஸையும் வெளியில் எடுத்துட்டிங்கன்னா உள்ளார என்ன இருக்குன்னா 1. ஃபர்ஸ்ட் டைம்லேருந்து எக்ஸ் வந்துடும், ரெண்டாவது டைம்லேருந்து எக்ஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு என்னென்னா 2x, மூணாவது டைமில் என்ன இருந்ததுன்னா 3x ஸ்கொயர், நெக்ஸ்ட் டைம் என்ன ஆகும்னா 4x³ இட் வில் கோ எக்ஸெட்ரா டு த அலௌடு ஸ்டேட். அப்படின்னா உங்களுக்கு ஃபைனலாக என்ன வரும்னா n0 h new x e total equal to இந்த இது எந்த சீரீஸ்க்கான எக்ஸ்பென்ஷனா? இட் இஸ் ஆல்சோ பைனாமியல் எக்ஸ்பென்ஷன், பட் வாட் இஸ் தட் சீரீஸ்னா 1 minus x power minus 2. I think it should be, yeah, it should be right. So இந்த binomial expansion நீங்க expand பண்ணீங்கன்னா you will get this kind of series. நீங்க mathematics நல்லா தெரிஞ்சீங்கன்னா இந்த binomial series யூஸ் பண்ணி பாருங்க. Definitely it will give this kind of series. அப்பனா the E total energy is equal to n0 h nu x. இந்த 1 minus x power minus 2 கீழே புஷ் பண்ணீங்கன்னா 1 minus x whole square. So you can just mark this as a third equation. Now what we can do, we can substitute the second and third equation in the first, the average energy of the oscillator. உங்களுக்கு average energy of the oscillator, average energy per oscillator என்னன்னு கிடைச்சனா நான் இங்க திரும்ப எழுதுறேன். average energy per oscillator is equal to the average energy is equal to என்ன வரும்னா E total energy divided by the total number of oscillator. எனக்கு E total energy இப்போ என்னன்னு கிடைச்சது, அதனுடைய வேல்யூ என்ன கிடைச்சதுன்னா it's equal to n0 h nu x whole divided by 1 minus x whole square. இதுதான் என்னன்னா உங்களுக்கு total energy. this is the numerator. denominatorல உங்களுக்கு என்ன கிடைச்சதுன்னா நான் இங்கே போட்டுக்கிறேன், இப்படி ஒரு ஸ்லாஷ் மாதிரி போட்டு the total number of oscillator இங்கே denominator இருக்கு அப்படின்னா உங்களுக்கு என்ன total number of oscillator கிடைச்சுன்னா it's a n0 whole divided by 1 minus x. Yeah, this is right. We can check it once again. n0 divided by 1 minus x. இப்போ denominator over fraction இருக்கு, அதை என்ன செய்யணும், இன்வெர்ட் பண்ணணும். இன்வெர்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா the n0 h nu x divided by 1 minus x whole square times இதை இன்வெர்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னன்னா 1 minus x divided by the n0. அப்படின்னா இந்த 1 minus x whole square cancel பண்ணலாம், n0 cancel பண்ணிடலாம். உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா the average energy per oscillator equal to h nu x whole divided by 1 minus x. நீங்க இதையும் என்ன செய்யலாம்னா மேலையும் கீழையும், மேலே x இருக்கு, கீழே வந்து 1 minus x இருக்கு. நான் என்ன செய்யறேன்னா மேலையும் கீழையும் x ஆல டிவைட் பண்ணிக்கிறேன். x ஆல டிவைட் பண்ணா மேலே x கேன்சல் ஆகிடும். அப்படின்னா என்ன ஆகுதுன்னா h nu மட்டும் வரும். கீழே பார்த்தீங்கன்னா the whole divided by, இது என்னன்னா whole divided by x. ஃபர்ஸ்ட் டைம் x ஆல டிவைட் பண்ணீங்கன்னா it will give 1 by x. செகண்ட் டைம் x by x it will give minus 1. நமக்கு ஆல்ரெடி x ஓட வேல்யூ என்னன்னு தெரியும். the x is equal to exponential of minus h nu by kBt. இங்க kB is the Boltzmann constant, nu is the frequency of the oscillator, t is the temperature of the black body. அப்படின்னா the average energy per oscillator is equal to உங்களுக்கு என்ன வரும்னா நியூமரேட்டர்ல h nu இருக்கு, டினாமினேட்டர்ல என்ன இருக்குன்னா 1 divided by x இருக்கு. அந்த x ஓட வேல்யூ minus h nu by kBt minus 1. இந்த 1 divided by exponential of minus மேல அந்த டினாமினேட்டருக்கு மேல புஷ் பண்ணீங்கன்னா it will be plus. அப்படின்னா என்னன்னா 1 விட்டுறலாம், exponential of h nu by kBt minus 1. This is the average energy for the oscillator
inside the black body. ஒவ்வொரு ஆசிலேட்டடோட எனர்ஜி எவ்வளோ ஆவரேஜில் இருக்குன்னா இந்த மாதிரி ஆவரேஜில் இருக்கும். நாம அந்த பிளாக் பாடிஸ் ரேடியேஷன் ஸ்பெக்ட்ரத்தை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் என்னன்னா ஒரு பர்டிகுலர் வேவ் லென்த் ரேஞ்சுக்குள்ளே எடுத்துக்கிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டோட்டல் நம்பர் ஆஃப் ஆசிலேட்டர் எவ்வளோன்னு கவுண்ட் பண்ண முடியாது, பட் we can just calculate the number of oscillator between these two எனர்ஜி லெவல். அதுக்கப்புறம் அதை இன்டிகிரேட் பண்ணால் டோட்டல் நம்பர் ஆஃப் ஆசிலேட்டர் கிடைக்கும். ஸோ அப்படின்னா நம்ம என்ன கொஸ்டின் கேட்கலாம், நம்ம அதை டெடியூஸ் பண்ண போகிறதால ஜஸ்ட் we are going to take the number of oscillator between the wavelength lambda and lambda plus t lambda. Now observe பண்றேன் இந்த ஒரு maybe if you are taking the emitted radiation 5000 angstrom and then if you are taking up to 6000, in between these two wavelengths how many oscillators are there? அதுதான் இந்த கொஸ்டின். ஸோ அதுக்கான ஆன்சர் என்னன்னா 8 pi d lambda by lambda to the power 4. இது வந்து ஆக்சுவலாக ஒரு டெரிவேஷன். நம்ம இங்கே இதை ப்ரூவ் பண்ண போகிறதுல we are just going to take this result. எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆசிலேட்டர் அங்கே இருக்கும், வேவ்லென்த் தெரிஞ்சிச்சு, அந்த வேவ்லென்த் ரேஞ்ச் டி லாம்டா தெரிஞ்சிச்சுன்னா அதை ரெண்டு சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா it will give that much number of oscillator in the wavelength range lambda plus t lambda. அப்படின்னா we can ask one more question. The energy density of radiation at temperature T, and temperature constant வச்சுக்கிறோம், அந்த black body temperature at temperature T between the wavelength range lambda and lambda plus d lambda, it will give the Planck theory. இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் என்னன்னா Planck theory ஸ்டார்ட் பண்ணும்போது டெஃபினேஷனாக கொடுத்தோம். What is the energy density of the radiation at a particular temperature T in the wavelength range lambda plus t lambda is equal to என்ன சொன்னா E lambda in the wavelength range d lambda is equal to the number of oscillators between lambda and lambda plus d lambda in the number of oscillator times the average energy per oscillator. இங்க number plus average energy ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா what is the energy density ன்னு கிடைச்சிரும். அதான் என்ன சொல்லலாம், average energy per oscillators. அப்படின்னா உங்களுக்கு the E lambda times d lambda equal to the number of oscillator between lambda and d lambda எவ்வளோனா இங்க இந்த ரிசல்ட் அப்படியே எடுத்துக்கிறோம், 8 pi d lambda divided by lambda to the power 4 times average energy per oscillator என்ன இருக்குன்னா நமக்கு இங்க இந்த ரிசல்ட் வந்து என்னன்னா you can take this is equation number 4. அதை சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னன்னா h nu divided by exponential of h nu by kBT minus 1 அந்த wavelength rangeல இந்த wavelength range d lambda. ஸோ இதுதான் உங்களுக்கு அந்த ஃபைனல் ரிசல்ட். இதை இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணலாம், ஏன்னா இங்கே வேவ்லென்த் இருக்கு, இங்கே ஃப்ரீக்வன்சி இருக்கு. நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஃபார்மில் தான் the frequency equal to the velocity of the light divided by the wavelength. அதை இங்கே சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா the final answer E lambda times d lambda equal to 8 pi இந்த h, சாரி இங்கே d lambda இங்கே இருக்கிறதால இங்கே போட வேணாம், இதை நான் தப்பு போட்டேன், you have to just erase it. Eight pi the Planck constant h nu வந்து என்னன்னா c by lambda. So c divided by lambda, இங்கே lambda power 4 இருக்கு, அப்பனா lambda times lambda power 4 lambda power 5 1 divided by exponential of h nu by kBT minus 1 times the d lambda. So this is the black body radiation according to the Planck theory. இப்போ நம்ம ஒரு क्वेश्चन கேட்கலாம், how we can derive this
result for the lower wavelength region as well as the higher wavelength region. நம்ம classical theories வந்துச்சு lower wavelength region எது satisfy பண்ணதுன்னா the Wien's curve. யூஸ்வலா நம்ம அந்த curve பார்க்கலாம். நமக்கு எப்படி இருக்குன்னா, so you can just draw this is radiation energy density E lambda versus the wavelength. உங்களுக்கு அந்த கர்வ் எப்படி இருந்துச்சுன்னா ஜஸ்ட் அப்ராக்சிமேட்டா நான் வரையேன். இந்த மாதிரி இருந்துச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா லோயர் வேவ்லென்த் எதை சாட்டிஸ்ஃபை பண்ணுன்னு சொன்னா the Rayleigh, sorry not Rayleigh, it's a Wien's radiation law or Wien displacement law. ஆனா ஹையர் வேவ்லென்த் போக போக உங்களுக்கு என்ன ஆகுனா it just deviate, the curve விட்டு இது deviate ஆயிடும். அதே போல Rayleigh Jeans law என்ன செய்யணும்னா, maybe you can choose different color, it will well satisfy the higher wavelength. இந்த wavelength la satisfy பண்ணும், but lower wavelength வரும்போது it just blow up, மேல போயிடும். This is a Rayleigh Jeans. இது வந்து பாத்தீங்கன்னா Wien. நமக்கு Planck curve என்னன்னா, Planck வந்து இது எல்லாத்தையுமே satisfy பண்ணும். This is a Planck theory. Maybe we can choose the different color, green color choose பண்ணலாம். Planck theory என்ன செய்யணும், அப்படியே இந்த whole spectrum அப்படியே கவர் பண்ணணும். அந்த ரிசல்ட்டை நீங்க wavelength versus energy density டாப் பண்ணி பாத்தீங்கன்னா it will just fit with this curve. இந்த white curve என்னன்னா observed experimental பார்க்கிறோம். இந்த green curve என்னன்னா Planck theory. அப்புறம் நம்ம ஒரு क्वेश्चन கேட்கலாம், லோயர் வேவ்லென்த் ரீஜனுக்கு அந்த Planck theory என்ன கொடுக்குறோம்னா Wien's radiation lawவையும் ஹையர் வேவ்லென்த்க்கு Rayleigh Jeans lawவையும் கொடுக்கணும். ஆனா first we can check the lower wavelength region. So lower wavelength region, lower wavelength region means lambda is less அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்பென்ஷியல் என்ன இருக்குன்னா it will be h nu by kBT. lambda கம்மியா இருந்தா frequency அதிகமா இருக்கும், frequency அதிகமா இருந்தா இந்த ரேஷியோ it will be much greater than 1. ஸோ இதுதான் lower wavelength regionோட கண்டிஷன்ஸ். என்ன சொன்னா wavelength கம்மியா இருக்கு lower wavelength regionல, அப்போ wavelength ஏன்னா wavelength according to this relation product of wavelength time the frequency is equal to velocity of the light. இது ரெண்டு என்னன்னா it will be inversely proportional. இது அதிகமா இருந்தா இது கம்மியா இருக்கும், இது அதிகமா இருந்தா இது கம்மியா இருக்கும். just frequency is equal to c by lambda. lambda அதிகமா இருந்தா frequency கம்மியா இருக்கும், frequency அதிகமா இருந்தா lambda கம்மியா இருக்கும். ஸோ அப்படின்னா இங்கே lambda கம்மியான ரீஜன்ல பார்த்தோம்னா frequency அதிகம், அப்போ h nu by kBT is much greater than 1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்படின்னா what is Planck radiation law என்ன டெரிவ் பண்ணோம்னா E lambda times D lambda equal to 8 pi hc divided by lambda to the power 5 exponential of h nu by kBT minus 1 times d lambda. இதுவே h nu by kBT exponential இருக்க அந்த term என்னன்னா it will be much greater. அப்பனா exponential ஓட வேல்யூ என்ன அப்படினா it will be higher than 1. அப்பனா இந்த 1 ஓட வேல்யூ வந்து அதனுடைய குவாண்டிட்டி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப negligible, அதனுடைய கான்ட்ரிபியூஷன் ரொம்ப negligible. ஏன்னா most of the contribution in the denominator எங்க இருக்குன்னா அந்த exponential term வந்து கிடைக்கும். Therefore E lambda d lambda equal to 8 pi hc, sorry h nu hc divided by lambda to the power 5 times 1 divided by exponential of h nu by kBT. இதையும் நீங்க என்ன செய்யணும் hc by lambda எழுதிக்கலாம். 8 pi hc divided by lambda to the power 5, இங்க வந்து d lambda மிஸ் பண்ணிட்டேன், 1 divided by exponential of hc by lambda kBT times d lambda. இதுதான் நமக்கு என்னன்னா it's the Wien's radiation law. இந்த ரிசல்ட் தான் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிகினிங் ஆஃப் த கிளாஸ்ல சொன்னேன். ஸோ the Planck theory, அதாவது Planck ரிசல்ட் எதை கொடுக்கனா இட்ஸ் கிவிங் Wien's radiation formula, radiation formula at lower wavelength
ரீஜியன். அதே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹையர் வேவ் லென்த் ரீஜியன் என்ன இது சாட்டிஸ்ஃபைட் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ யூ கேன் ஜஸ்ட் டேக் த நியூ பேஜ். ஹையர் வேவ் லென்த் ரீஜியன் என்ன சொல்லலாம், the lambda is high. அப்படி lambda ஹையா இருந்தால் உங்களுக்கு என்னன்னா h nu by kbt. lambda ஹையா இருந்தால் frequency less. அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்னா frequency less ஆனால் this ratio is much less than 1. அப்படின்னா அந்த ரேஷியோ much less than 1 இருந்தால் உங்களுக்கு எப்படி வரும்னா அந்த Planck radiation formula E lambda d lambda equal to 8 pi hc by lambda to the power 5 1 divided by exponential of h nu by kbt minus 1 times d lambda. இந்த quantity less than 1 சொல்லிட்டோம். எங்க இருக்குன்னா அந்த numerator அந்த exponential மேல இருக்க quantity. அப்படின்னா exponential of the less than 1 quantity it will be much lesser. அப்படின்னா அந்த exponential series ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாத ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்ம் மட்டும் வச்சுக்கலாம். ஏன்னா ஹையர் டேர்ம் போக போக less than 1 அந்த எக்ஸ்பென்ஷியல் டேர்ம் less than 1 இருக்கிறதுல ஹையர் டேர்ம் போக போக அது பார்த்தீங்கன்னா it will be negligible values. ஸோ அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்னா E lambda times D lambda equal to 8 pi hc divided by lambda to the power 5 1 divided by this exponential term just you can approximate it 1 plus h nu divided by kbt அதோட நிறுத்திக்கலாம். அதுக்கப்புறம் அந்த சீரீஸை எக்ஸ்பேண்ட் பண்ண வேணாம். minus 1 அப்படின்னா இந்த minus 1 plus 1 கேன்சல் ஆகிடும் into d lambda. அப்படின்னா இந்த E lambda d lambda d lambda கேன்சல் பண்ணுங்க. E lambda equal to 8 pi hc divided by lambda to the power 5. இந்த h nu by kbt எப்படி எழுதலாம், அந்த kbt மேலே வந்துடும். h nu எப்படி எழுதலாம், hc by lambda. ஏன்னா nu equal to c by lambda. இந்த nu மட்டும் என்னன்னா c by lambda எழுதிக்கிறேன், kbt மேலே கொண்டு வந்துக்கிறேன். ஸோ இட் will be equal to lambdaக்கு ஒரு lambda பார்ட் கேன்சல் பண்ணலாம், hcக்கு hc கேன்சல் பண்ணலாம். அப்படின்னா ஃபைனல் ரிசல்ட் என்னன்னா 8 pi kbt. இங்கே lambda ஒரு lambda தான் போயிருக்கு, மீதி எத்தனை lambda பவர் இருக்குன்னா 4 to the power lambda. ஸோ இந்த ரிசல்ட்டை என்னன்னு நம்ம சொன்னா இட்ஸ் ரிசல்ட் ஆஃப் the Rayleigh law, அதாவது the higher wavelength region. அப்போனா the Planck theory என்ன சொன்னா அந்த குவாண்டம் ஆசிலேட்டர், அந்த குவாண்டம் ஆசிலேட்டர் அவர் அச்சீவ் பண்ணதால it will satisfy the curve in the lower wavelength region as well as in the higher wavelength region. அப்படின்னா it will satisfy the classical theory, the Wien radiation law as well as the Rayleigh law. ஸோ அப்படின்னா the quantum theory is a complete theory. இது எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா 1900ல் ஃபர்ஸ்ட் யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா the Max Planck. அப்போ தான் உங்களுக்கு என்னன்னா the quantum mechanics பர்த் ஆகுது. இந்த எதை அப்சர்வ் பண்ணும்போதுன்னா the black body radiation 1900 வரையும் யாருமே என்னன்னா ஒரு வெல் கான்கிரீட் தேரியை கொடுக்கல. ஸோ யார் ஃபர்ஸ்ட் கொடுத்தாங்கன்னா the Max Planck. ஓகே, தேங்க்யூ ஆல்.